ஓவராலா சினிமாக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வச்சு ஒவ்வொரு படத்துக்கும் போறதே பெருசு. இப்போ நீங்க ஆடிஷனே இல்லாம அவங்கள ஆக்டிங்கை பார்த்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் பாராட்டுறாங்க அப்படின்லாம் இருக்கும்போது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. அதை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சிருக்கீங்களா? சினிமாவை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிலாம். எனக்கு ஒரே இதுதான், நம்ம எவ்வளவு படம் பண்ணாலும் ஹம்பிளா இருக்கணும், யாருக்கிட்டையும் திமிரா நடந்துக்க கூடாது. நான் அது மட்டும் தான் இருக்கேன். கேரக்டர் மட்டும் திமிரா இல்லைன்னா அப்படி கேரக்டர்ல இருக்கிறத தவிர ரியல் லைஃப்ல வந்து யாருக்கு போட்டோ கேட்டாலும் நின்று பொறுமையா பேசி கொடுக்கணும்னு தான் ஆசை. யாரையும் இக்னோர் பண்ணிட்டு போகணும்னு இல்லை. அது நம்பர் 1 ரூல். ஓகே. ரிலேஷன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்போ கூட பாட்டி வந்து பெங்களூர்லேருந்து படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு என்னப்பா அவனை பொட்டியில் வச்சு அடக்கம் பண்ணுறாங்க, இப்படிலாம் நடிக்கலாமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா வந்து நீங்கள் இதுக்கெலாம் இப்படி சொன்னீங்கன்னா அவனோட கையில் இருந்த ரோசரியை நான் தான் கட்டி விட்டேன், நான் என்ன சொல்கிறது அப்படின்னாங்க. நம்ம சினிமாக்காக வந்துட்டோம்னா சினிமா தான் அப்படின்னாங்க. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.